நான் தான் ஓங்காரம். மற்றவர் நலனை பற்றி கவலை கொள்வோருக்கு கங்கை போன்ற புனிதமாவே, ஆனால் மற்றவர்களுக்கு தீமை செய்வோர் அனைவரையும் வஜ்ராயுதம் போல் தாக்குவே. நான் தான் ஓங்காரம். யமதர்மராஜனை கண்டித்த எம்பெருமானும் தாய் பார்வதியும் பரம சிவபக்தனான மார்க்கண்டேயனுக்கு சிரஞ்சீவியாகும் வரத்தை அளித்தனர். அவனை கணேசன் மற்றும் கார்த்திகேயன் போலவே பாவித்து பாசம் அளித்தனர். அரும்பெரும் பிரம்மஞானத்தை பெறுவதற்கு தேவி பார்வதி, தேவி லக்ஷ்மி, தேவி சரஸ்வதி ஆவலுடன் இருந்தனர். தேவர்ஷி நாரதரும் கூட பிரம்மஞானம் பெறுவதற்காக கைலை, பிரகஸ்பதி லோகம், வைகுண்டம், பிரம்மலோகம் என அலைந்தார். ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. என்ன இது சுவாமி? தாங்கள் இந்த பழைய ஏடுகளைக் கண்டு மிகவும் மகிழ்கிறீர்களே. ஆம் தாரா, இந்த ஏடுகள் மிக மகிழ்ச்சிக்குரியவை. இதில் என்னதான் எழுதியுள்ளது? அதை கூறுவதற்கு முன்பு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் தேவி. ஒரு குரு எப்போது மகிழ்ச்சி அடைவார்? சுவாமி, இதற்கு பதில் கூற என்னிடம் ஞானம் இல்லை. நீ விளையாட்டாக பேசுகிறாய் தாரா. நான் தங்களது மனைவி மட்டுமல்ல, சிஷ்யையும் கூட. ஏனோ இந்த பதிலை தங்கள் மூலம் கேட்க ஆசை. தேவி, ஒரு குரு எப்போது மகிழ்ச்சி அடைகிறார் என்றால் அவரது சிஷ்யன் அவரை விட பெரிய மதிப்பையும் பெரிய பதவியையும் பெறுகின்ற போதுதான். சத்தியவாக்கு சுவாமி, குருவினுடைய ஆசைகள் எல்லாம் சிஷ்யன் மூலம் நிறைவேறினால் குருவிற்கு மகிழ்ச்சி தானே. இந்த ஏடுகள் எனது சிஷ்யன் நாரதன் எழுதியவை. இன்று அவன் என்னை விட பெரிய ஸ்தானத்தை அடைந்துள்ளான். இந்த ஏடுகள் எழுதும்போது அவன் பாலகனாக இருந்தான். ஆனால் இதில் எந்த ஒரு இடத்திலும் பிழை என்பதே இல்லை. நாரதனின் சிரத்தையும் தங்கள் மீதுள்ள குரு பக்தியும் அவனை இந்நிலைக்கு உயர்த்தியுள்ளது. தேவி, குருவின் ஆவலே சிஷ்யனின் வெற்றிக்கு விதைக்கப்பட்ட விதையாகும். பிரம்மதேவரின் மைந்தனாக இருந்தும் கூட நாரதன் பணிவும் பண்பும் நிறைந்தவன். நாராயண நாராயண. வணக்கம் குருதேவா. வணக்கம் குருமாதா. தேவரிஷி நாரதனா? குருதேவர் உன்னை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார். இது எனது பரம பாக்கியம் தாயே. வா தேவரிஷி நாரதா, வந்து அமர்ந்து கொள். நாராயண நாராயண. சிஷ்யன் தனது குருவின் முன் அமர்ந்து கொள்வதா? இந்த உபதேசம் தாங்கள் செய்தது அல்லவே. நாரதா, நீ எனது சிஷ்யனாக இருந்தாய். ஆனால் இப்போது தேவரிஷியான உனது வருகை மங்களகரமாக மகிழ்ச்சிக்குரியதாக போற்றப்படுகின்றது. குருதேவா, நான் பெரிய மதிப்பு மரியாதையும் பெற்றாலும் கூட அதனுடைய பெருமையானது தாங்கள் அளித்த கல்வியையே சாரும். தாங்கள் எனக்கு என்றென்றும் குருதான். அத்துடன் கூட இன்று நான் இங்கு ஒரு முக்கியமான வேண்டுகோளுடன் சிவ ஆணையுடன் வந்திருக்கிறேன். சிவ ஆணையா? விரைவில் கூறு நாரதா, அதை விரைவில் கூறு. குருதேவா, முதலில் தாங்கள் இவ்விடத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு தாங்கள் நின்று கொண்டு இருப்பதை என்னால் பொறுத்துக் கொள்ள இயலவில்லை. தாங்கள் அமருங்கள்.
இனியும் தாமதிக்காது. சிவ ஆணையை கேட்பதற்காக எனது மனம் மிகவும் துடிக்கின்றது. குருதேவா, சிவனுடைய ஆணைப்படி கிடைப்பதற்கரிய பிரம்ம ஞானத்தை நான் எனது குருவிடம்தான் பெற முடியுமாம். குருதேவா, தங்களது இந்த மௌனம் எதை காட்டுகிறது என்றால், நான் இந்த கிடைப்பதற்கரிய பிரம்ம ஞானத்தை பெற தகுதி அற்றவன் என்பதை. இல்லை நாரதா, நீ தகுதி உள்ளவன்தான். ஆனால் எனது தயக்கத்திற்கு காரணமே வேறு. தயக்கமா? ஆம் நாரதா, உனக்கு அந்த பிரம்ம ஞானம் அளிக்க நானே ஒரு தகுதியற்ற குருவாக இருக்கின்றேன். குருதேவா, பரம்பொருள் கூறியது பொய்யாக இருக்காதே. சிவசங்கரன் கூறியவை அனைத்தும் உண்மைதான். சிஷ்யனுக்கு கல்வி குருவிடமிருந்துதான் கிடைக்கும். நீ பெற நினைக்கும் கிடைப்பதற்கரிய அந்த பிரம்ம ஞானத்தை நானே இதுவரையிலும் பெறவில்லை. இந்த நிலைமையில் நாரதனின் வேண்டுகோள் என்னவாகும்? இதற்கு நான் சொர்க்கத்தை விடுத்து பூலோகத்தில் ஆனந்த நகரம் காசியில் சிவனை ஆராதனை செய்ய வேண்டும். இறைவன் என் தவத்தினால் மகிழ்ச்சி கொண்டு விட்டார். பிறகு எனக்கு பிரம்ம ஞானத்தை அருளுவார். அதன் பிறகுதான் உனக்கு அளிக்க முடியும். குருதேவா, அந்த அரும்பெரும் பிரம்ம ஞானத்தை பெறுவதற்கு நானும் தவம் செய்தாக வேண்டுமா? இந்த அரிய பிரம்ம ஞானத்தை பெற 2 வழிகளே எனக்கு புலப்படுகின்றன. ஒன்று, மும்மூர்த்திகளில் ஒருவர் உன்னை கண்டு மகிழ வேண்டும். இல்லையே நீயே கடும் தவம் செய்து அவர்களை மகிழ்விக்க வேண்டும். இதை தவிர வேறு மார்க்கம் ஏதும் இல்லை. இனி இந்த நாரதனுக்கு விடை கொடுங்கள் குருதேவா. நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நாராயண நாராயண நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஸ்ரீஹரி, இன்று வைகுண்டத்தில் இது என்ன காட்சி? ஸ்ரீஹரி, ஸ்ரீஹரி, தாங்கள் இங்கு இல்லாத சமயத்தில் தாய் லட்சுமியை தவக்கோலத்தில் கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன். ஸ்ரீஹரி, தாங்கள் வர வேண்டும். அருள் கூர்ந்து தாங்கள் வர வேண்டும். வந்து எனது சந்தேகத்தை போக்க வேண்டும். ஸ்ரீஹரி, போக்க வேண்டும். நாரதா, நாரதா, பிரம்ம ஞானத்தை பற்றிய சந்தேகத்தோடு நீ வைகுண்ட லோகம் வந்துள்ளாய். அதற்கு இங்கும் விடை கிடைக்காது. ஏன் பிரபு, அவ்வாறு ஏன்? பிரம்ம ஞானத்தை நான் இறைவன் சிவனிடமிருந்து பெற்றேன். அதை அவரது அனுமதியின்றி வேறு ஒருவருக்கு என்னால் தர இயலாது. இவ்வாறான நிலைமையில் நான் என்ன செய்வது ஸ்ரீஹரி? அந்த மார்க்கத்தையும் தேவகுரு பிரகஸ்பதி கூறினாரே. நீ ஆனந்த தலமான காசி நகரம் சென்று சிவ ஆராதனை செய்து அவரை மகிழச் செய். இந்த மார்க்கத்தை தவிர வேறு மார்க்கம் ஏதும் இல்லையா? சிவ விருப்பத்தினால் பல வழிகள் புலப்படலாம் நாரதா. ஆனால் இப்பொழுது இந்த வழியை தவிர வேறு ஒரு வழியை கூற இயலாது. ஓம் நமச்சிவாய. உனது தாய் லக்ஷ்மியை காண்கிறாயா? இவள் தவம் செய்வது கண்டு நீ ஆச்சரியமடைந்தாய். பிறகு என்னை நீ இங்கு வரும்படி வேண்டினாய். இங்கு நானே ஆச்சரியமடைந்துள்ளேன். இந்த நிலையில் உனது ஐயத்தை எப்படி போக்குவது? ஸ்ரீஹரி, தாங்கள் நடப்புகளின் காரணத்தை அறிவீர்கள். பிறகு தங்களுக்கு ஏன் இந்த ஆச்சரியம்? நாரதா, அதனால் தானே நானே வைகுண்ட லோகத்தை விட்டு சென்று விட்டேன். ஆயினும் பிரபு, தனத்திற்கும் செல்வத்திற்கும் தேவியானவள் பிரம்ம ஞானத்தை பெற நினைப்பது ஆச்சரியமானதல்லவா? ஏனெனில் இவளது விருப்பமானது ஒருபொழுதும் நிறைவேறாது. இந்த யோக நிலை ஹடயோகமாக மாறிவிடக்கூடாது. ஆகையினால் தான் நான் மறைந்து சென்றேன். தாயே, தாங்கள் என் மீது கோபம் கொள்ளாதீர்கள். தாங்கள் ஸ்ரீஹரி விஷ்ணுவை
மகிழ்விக்க முயற்சி செய்யுங்கள். இதுதான் நான் விடுக்கும் பணிவான வேண்டுகோள். நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய. 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 கிடைத்திருக்கிற பிரம்மஞானத்தை பெறும் எண்ணத்துடன் பிரம்மலோகத்தை நீ நாடி வந்திருக்கிறாய் அல்லவா நாரதா? கைலையிலும் வைகுண்டத்திலும் நடந்தது போல அந்த எண்ணம் இங்கும் ஈடேறாது. அவ்வாறு ஏன் பிரம்மதேவரே? ஏன் நிராசையடைய செய்கிறீர்? அதுவும் நான் தங்களது மானசமைந்தன். அதோடு தந்தையின் அறிவிலும் பொருளிலும் மகனுக்கு முழு உரிமை இருக்கின்றதே, அது நியாயமானதும் கூட. நியாயம் பற்றி பேசாதே நாரதா. அது ஏன் பிரம்மதேவரே? நியாயத்தின் விதியையும் ஜகத்தில் உள்ள நீதியையும் தாங்கள் தானே ஏற்படுத்தினீர்கள். நிதியும் நியாயமும் என்னால் ஏற்படுத்தப்பட்டவைதான். ஆனால் அதற்கு பொறுப்பேற்கும் உரிமையை எனக்கு யாரும் தரவில்லையே நாரதா. அதாவது தாங்கள் கூறுவதை பார்க்கையில் சுவாமி, தந்தையின் பொருள் மற்றும் அறிவின் மீது மகனுக்கு எந்த உரிமையும் இல்லையா என்ன? தந்தையிடமிருந்து பெற்ற பொருட்களை தவறாக பயன்படுத்துவது, தன்னுடைய குடும்பத்தின் மீதே அகங்காரம் கொள்வது, தனது தந்தையை ஞானி என்று நினைத்து மற்றவர்களை உதாசீனப்படுத்துவது, இவை எல்லாமே மகன் உரிமையுடன் பெறும் பொருட்களால் ஏற்படுகின்ற துர்க்குணங்கள். ஏனெனில் ஞானம், பொருள், செல்வம் மற்றும் பதவி ஒருவரது கடமை, உழைப்பு, செயல்பாட்டை விட உயர்ந்ததல்ல. உரிமையை கோரி நியாயத்தை குற்றம் கூறியதற்காக என்னை மன்னிக்க வேண்டும் பிரம்மதேவரே. ஆயினும் பிரம்மஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற நாவல் நிறைவேறாதா என்ன? அதையும் விட முக்கியமானது வேறு ஒன்று உள்ளது. இன்று இந்த ஜகத்தில் பிரம்மஞானத்தை பெறும் ஆவல் அலையாக எழுந்துள்ளது. தேவி சரஸ்வதியும் தேவி லட்சுமியைப் போல உனக்கு இருக்கும் ஆவலையே பிரதிபலிக்கிறாள். மிகவும் சாதாரண மனிதனுக்கு பிரம்மஞானம் கிடைத்து விடலாம். ஆனால் அதற்காக தக்க தகுதிகளை பெற வேண்டும். தகுதிகளா? ஆம், தகுதிகள். அதை வம்சாவளியாக பெற முடியாது, உரிமை மூலமும் பெற முடியாது. அதற்காக புருஷார்த்தம், தவம், உழைப்பு மற்றும் சிவ ஆராதனை செய்ய வேண்டும். ஏனெனில் அவர் அருள் இல்லாமல் அந்த அருப்பெரும் பிரம்ம ஞானத்தை பெற முடியும். அரும் பெரும் பிரம்மஞானம் பெறுவதற்கு உனக்கு மிகுந்த விருப்பம் இருந்தால் பிறகு காசி சென்று இறைவன் சிவனை குறித்து கடும் தவம் செய்து வர வேண்டும். அவரை மகிழச் செய்ய வேண்டும். முதலில் நீ பிரம்மதேவர், உனது பெரிய தெய்வம் ஸ்ரீஹரி, இறைவன் சிவன் இவர்களைக் கண்டு பெருமுயற்சி செய்தாய். இருந்தும் பலன் ஏதும் இல்லை. நீ கடும் தவம் செய்தாக வேண்டும் நாரதா. உனது கடமை, உழைப்பு மற்றும் தவத்தால் அரும்பெரும் பிரம்ம ஞானத்தை பெற வேண்டும். அப்பொழுதுதான் உனது ஞானம் ஜகத்தில் போற்றப்படும். நாராயண நாராயண. இந்த நள்ளிரவில் இவ்வாறு கடுமையான தவம் செய்யும் இளைஞன் யார்? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இது ஔர்வ ரிஷி அல்லவா? ஆயினும் இவர் ஏன் சினம் கொண்டுள்ளார்? ஓம் நமச்சிவாய. திரௌமியா, நீ உனது குருவின் நிம்மதியை கெடுப்பது என்று முடிவு செய்து விட்டாயா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திரௌமியா, நீ உனது குருவின் பெருமையை அழிப்பதற்காகத்தான் இந்த ஆசிரமத்திற்கு வந்தாயா? ஓம் நமச்சிவாய.
எனக்கு பதில் கூறு திரௌமியா. ஓம் நமச்சிவாய. நீ உனது குருவையே உதாசீனப்படுத்துகிறாய். இதை நீ எங்கிருந்து கற்றாய்? ஓம் நமச்சிவாய. நான் ஏற்கனவே உன்னிடம் பலமுறை கூறியுள்ளேன், அரும் பெரும் பிரம்ம ஞானத்தை இந்த ஆசிரமத்தில் நீ பெற முடியாது. அதற்காக நீ காசி சென்று சிவாராதனை செய்ய வேண்டும். ஓம் நமச்சிவாய. என்னை உதாசீனப்படுத்தி எனது கோபத்தை அதிகப்படுத்துகிறாய் திரௌமியா. பாறையை போல உறுதியுடன் இங்கு அமர்ந்து விட்டாயே, என்ன துணிச்சல்! ஓம் நமச்சிவாய. எனது கோபத்தின் விளைவு அதிபயங்கரமானது. இனி நீ என்றென்றைக்குமாக அஞ்ஞானம் என்ற இருளில் சிக்கி தவிப்பாய் திரௌமியா. ஆயினும் பிரம்ம ஞானம் உனக்கு ஒருபோதும் கிடைக்காது. ஓம் நமச்சிவாய. துஷ்ட திரௌமியா, தவம் செய்வது போல் நடித்து உனது குருவை அவமதிப்பதுதான் உனது எண்ணம். உனது இந்த எண்ணத்தை வெற்றி பெற நான் விடமாட்டேன். ஓம் நமச்சிவாய். நான் உனக்கு சாபம் அளிக்கிறேன். ஒரு புறாவாக வடிவெடுத்து அஞ்ஞானம் என்கின்ற இருளிலே தவிக்க கடவாய். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. செல். பிரம்ம ஞானத்திற்குரிய மனித சரீரத்தை பெற நீ துடிதுடிப்பாய். செல். இன்னும் என்னை விட்டு செல்ல மாட்டாயா துஷ்டனே? நாராயண நாராயண. தேவரிஷி, எனது பாக்கியம், தாங்கள் வந்து எனது ஆசிரமத்தை புனிதமாக்கினீர்கள். அவர் ரிஷியே, தங்களது தவத்தையும் சிவபக்தியையும் பற்றி நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் தங்களது செய்கையைக் கண்டு நான் மிகவும் வருந்துகிறேன். இறைவன் சிவனை ஆராதனை செய்து வந்த தங்கள் சிஷ்யனையே இவ்வாறு கடுமையாக சபித்து விட்டீர்களே. தேவரிஷி, ரிஷியே, தாங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? என்னை மன்னியுங்கள் தேவரிஷி. கோபம் எனது மதியை மழுங்கச் செய்து விட்டது. மன்னியுங்கள். பரம ஞானியாக இருந்தும் தாங்கள் ஏதும் அறியவில்லை ரிஷியே. கோபம் மற்றவரை அல்ல, கோபம் கண்டோரையே அழித்து விடுகிறது. கோபத்தில் அறிவிழந்து போய்விட்டேன் தேவரிஷியே. இனி நான் சிவாராதனை செய்து எனது பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்வேன். நாராயண நாராயண. இவ்வாறு வேண்டுமென்றே பாவம் செய்த குற்றமானது இவ்வாறு பிராயச்சித்தம் செய்வதனால் மட்டும் விலகிவிடுமா ரிஷியே? பிறகு நான் என்னதான் செய்வது தேவரிஷி? சாபம் என்பது ஒருபோதும் பொய்த்து போகாதே. ரிஷியே, வாயிலிருந்து வந்த சொல்லும் தொடுக்கப்பட்டு விட்ட அம்பும் திரும்ப பெற முடியாதது. வேறு மார்க்கமே இல்லையா ரிஷியே? அருள் கூர்ந்து எனக்கு உதவி செய்யுங்கள். நாராயண நாராயண. இந்த ஜெகத்தில் தங்களுக்கு உதவி செய்ய இறைவன் சிவபெருமானைத் தவிர வேறு எவருமே இல்லை. ஓம் நமச்சிவாய. எம்பெருமானே, என்னை மன்னித்து விடுங்கள் பரம்பொருளே, மன்னித்து விடுங்கள். ஓம் நமச்சிவாய. 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 தாயே, தாயே, நான் தங்கள் திருவடிகளில் ஒரு வேண்டுகோளை சமர்ப்பிக்க விரும்புகிறேன்.
அருள் கூர்ந்து கண் திறந்து பாருங்கள் தாயே. ஸ்ரீ கணேசனா, அதுவும் இவ்வாறு? நான் காண்பது கனவா என்ன? தாயே, தாயே, தங்களது இந்த தியான நிலைக்கு சற்று ஓய்வு கொடுங்கள். நான் தங்களிடம் முக்கியமான விஷயம் ஒன்றை கூறுவதற்காக இங்கு வந்துள்ளேன் தாயே. மகனே கணேசா, இந்நேரத்தில் இங்கு வந்தாயா? தாயே, நான் தங்களது மனநிலையை பற்றி உணர்ந்து கொண்டதும் உடனே இங்கு வந்துவிட்டேன். ஆம் மகனே, கடந்த பல நாட்களாக மிகுந்த மன வருத்தத்தால் வாடுகின்றேன். சிவனுடைய மனைவி தன்னுடைய சக்திகளின் மூலமாக பிரம்ம ஞானத்தை பெற முடியாதா? ஆகையால்தான் சிவனை குறித்து தியானம் செய்கிறேன். ஆயினும் என் மனம் நிலை கொள்ளவில்லை. என் சக்தி மீது இப்போது எனக்கே நம்பிக்கை ஏற்படவில்லை. எனக்கு ஒரு வழி கூறு வினை அறுப்போனே. மங்கள வடிவ ஸ்ரீ கணேசா. தாயே, பராத்பர பிரம்மமான சிவத்தினுள் பிரம்ம ஞானம் அடங்கியுள்ளது. வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து அந்த சிவனை பிரார்த்தனை செய்வோம். அவர் தங்களது மன வருத்தத்தை போக்கி வைப்பார். வா மகனே. வணக்கம் தாயே. தாயே, நானும் அரிய பிரம்ம ஞானத்தை பெறும் உத்தேசத்துடன் பல இடங்களில் அலைந்து திரிகிறேன். எனது சந்தேகத்தை தங்களால் தான் போக்க முடியும் சர்வேஸ்வரி. தேவரிஷி நாரதரே, தாங்கள் என் மதிப்பிற்குரியவர். எனது பெற்றோருக்கோ பரம பக்தர். உங்களது ஐயப்பாட்டை தாய் பார்வதி ஒரு நாள் நிச்சயம் போக்கி வைப்பார். நாரதா, இவ்வாறே சிவபக்தி செய்து வா. அதை நான் உனது கடுந்தவமாக ஏற்றுக்கொள்வேன். உனக்கு வாக்களிக்கின்றேன். எனக்கு கிடைக்கும் ஞானமானது உனக்கும் நிச்சயம் கிடைக்கும். தாயே, தங்கள் அன்பு எல்லையற்றது. தாயே, தாங்கள் ஆதி அந்தம் இல்லாதவர், கருணையின் வடிவம், அருள் செய்யும் தேவி. வாருங்கள், தியான மேடைக்கு செல்வோம். ஓம் நமः சிவாய, 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 ஓம் நமः சிவாய. கைலாயபதி எம்பெருமான் சிவசங்கரன் வாழ்க! தாய் பார்வதி மங்கள வடிவ ஸ்ரீ கணேசன் வாழ்க! மகனே கணேசா, நீ இங்கு வந்ததின் நோக்கத்தை நான் அறிந்து கொண்டேன். நாரதா, நீ பிரம்மஞானத்தை பெறுகின்ற ஆவலில் பல இடங்களில் அலைந்து திரிந்து கடைசியில் இங்கு வந்துள்ளாய். எம்பெருமானே, பிரம்மஞானத்தை பெறும் ஆவலில் நான் அலைந்து திரிந்தது எதை காட்டுகிறது என்றால், இந்த படைப்பினுடைய ஆதியும் தாங்கள், அந்தமும் தாங்கள்தான் என்று. எம்பெருமானே, பிரம்மஞானத்தை பெறும் எனது பெரும் பயணம் தங்களது திருவடிகளில் தொடங்கி தங்களது திருவடிகளிலேயே முடிந்துவிட்டது. எனக்கு நம்பிக்கையுள்ளது, எனது இந்த நீண்ட நெடும் பயணம் பலனளிக்கும் என்று. மதிப்பிற்குரிய தந்தையே, ஐயமின்றி சிவபக்தர்கள் அனைவரும் பெருமைப்படுகின்ற விஷயம் இது. எங்களது பிரார்த்தனையானது தங்களுக்கு எட்டிவிட்டது. தங்களது பக்தியில் மூழ்கி இருக்கும் தங்களது பக்தர்கள் தங்களிடமிருந்து அரும்பெரும் பிரம்மஞானத்தை பெறுவதற்கு உரிமை உள்ளவர்கள். ஆனால் பிரம்மஞானத்தை பெறுவதற்கு அவர்கள் தங்கள் அருளுக்கு பாத்திரமாக வேண்டும். எம்பெருமானே, தங்களது சமூகத்தில் ஒரு பணிவான வேண்டுகோளை சமர்ப்பிக்கிறேன். நாரதா, நானும் உனது வேண்டுகோளை கேட்க விரும்புகிறேன். எம்பெருமானே, தாங்கள் எனக்கு கிடைப்பதற்கரிய பிரம்மஞானத்தை அளிக்க வேண்டாம். அதை நான் பொறுத்துக் கொள்வேன். ஆயினும் என் மனம் தங்களது பரமபக்தன் திரௌமியனுக்கு அவனது குரு ஔர்வ ரிஷி அளித்துள்ள சாபத்தை கண்டு வருந்துகிறது.
அந்த இளைஞன் திரௌமியனுக்கு தாங்கள் அருள் செய்ய வேண்டும் இறைவா. இதுதான் என் வேண்டுகோள். நன்மை செய்யும் இந்த உணர்வானது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த சிஷ்யன் திரௌமியனுக்காக உன்னுடைய சுயநலத்தை விடுத்து உனது தாய் பார்வதிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில் எனக்கு உதவி செய்துள்ளாய். உனது விருப்பமானது ஒரு நாள் அல்லது ஒரு நாள் ஈடேறும். ஆனால் எனது விருப்பம் என்னவாகும் சுவாமி? இனி இந்த கேள்விக்கே இடமில்லையே தேவி பார்வதி. ஏனெனில் நாரதனுக்கு பிரம்மஞானம் உன் மூலமாகத்தான் கிடைக்கப் பெறும். இது நாரதனுக்கு நீ அளித்த வாக்கு. நீ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது எனக்கு பரம தர்மமாகும். சுவாமி, என்னாயிற்று தேவி? நான் தங்களை எனது கணவராக பெற்றது எனது பெரும் பாக்கியம் சுவாமி. நானும் பாக்கியவான் தான் தேவி. எனது மனைவியாக சக்தியை பெற்றேன். சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாத அங்கம். ஒருவர் இல்லாவிட்டாலும் படைப்பை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. பராத்பர பிரம்மம், எம்பெருமான் இறைவன் சிவசங்கரன், சக்தி ஸ்வரூபிணி தாய் பார்வதி. எம்பெருமானே, தாங்கள் எனக்கு அறிவுரை கூறும் சமயத்தில் நாரதா, நீ எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. திரௌமியனுக்கு அவன் தவத்திற்கும் சிவபக்திக்கும் உரிய பிரதிபலனானது நிச்சயம் கிடைக்கும். உங்கள் அனைவருக்கும் பிரம்மஞானம் பெறுவதற்கு தகுதி இருக்கிறது. காத்திருங்கள். நீங்கள் பெற நினைக்கும் பிரம்மஞானம் நிச்சயம் கிடைக்கும். கூறுங்கள். ஹர 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 மகாதேவா, ஹர 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 மகாதேவா, ஹர 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 மகாதேவா, ஹர 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 மகாதேவா. ஹரஹர மகாதேவா என்ற வாழ்த்தொலி கையில எங்கும் எதிரொலித்தது. எம்பெருமான் சிவன் நம்பிக்கையூட்டி தேவி பார்வதி மூலம் தேவர்ஷி நாரதருக்கு அரும்பெரும் பிரம்மஞானம் கிடைக்கும் என்று கூறியும் பார்வதி நிம்மதி அடையவில்லை. அவளது மனதிற்குள் ஒரே கேள்வி மீண்டும் மீண்டும் எழுந்தது. இறைவன் அவளுக்கு அளித்த வாக்கு நிறைவேறுமா நிறைவேறாதா என்று. மறுபுறம் இரவு நேரத்தில் எம்பெருமான் சிவன் தியானம் கலைந்து எழுந்தபோது தேவி பார்வதி தியான மேடை அருகில் இல்லாததைக் கண்டு தனது அந்தப்புறத்திற்கு செல்கிறார். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த தியானத்தை சற்று நிறுத்து தேவி. நான் வந்துவிட்டேன். சுவாமி, தாங்கள் இந்த நேரத்தில் இங்கேயா? ஆம் பார்வதி, நான் ஞானக்கண்ணால் கண்டேன். ஓய்வு நேரத்திலும் கூட நீ என்னை தியானம் செய்து வந்திருக்கிறாய். நான் உனக்கு ஆறுதல் கூறியும் கூட உனது மனக்குழப்பமானது தீரவே இல்லை. தியானத்தில் இருந்தாலும் கூட நீ பிரம்மஞானத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தாய். ஆம் சுவாமி. இப்போது அந்த விஷயத்தை பற்றி என்னிடம் பேசுவதிலும் கூட நீ தயக்கம் காட்டுகிறாய். ஏன்? இது உண்மைதானே? தாங்கள் திருவாய் மலர்ந்தால் அது உண்மைக்கே ஒரு எடுத்துக்காட்டு அல்லவா சுவாமி? தயக்கம் காட்டாதே. உனது மன விருப்பத்தை என்னிடம் கூறு. தாங்கள் அனைத்தும் அறிவீர் சர்வேஸ்வரா. ஆம், அறிவேன். ஆயினும் அதை உன் திருவாயால் கேட்க மிகவும் ஆவல். இந்த பிடிவாதம் ஏன் சுவாமி? இது பிடிவாதம் அல்ல, இது ஒரு சேவை. சேவையா? சேவைதான். இப்போது இதை நீ சந்தேகிக்காதே. உன்னுடைய எண்ணத்தை கூறு. நான் தவம் செய்கின்ற போது ஒரு எண்ணம் எழுந்தது. என்னுடைய கடும் தவத்தின் மூலமாக பிரம்ம ஞானத்தை பெற்று தங்களை வியக்க வைக்க வேண்டும் என்று. எனது சுயமரியாதை என்னிடம் கூறியது, பார்வதி, நீயே சக்தியின் வடிவமாவாய். நீ பிரம்ம ஞானத்தை பெறுவதற்கு யாரிடமும் யாசிக்க வேண்டாம். அதற்காக உனது சக்தியின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று. தேவி, உனது இந்த சொற்கள் கர்வத்தால் தூண்டப்பட்டவை. கர்வமா?
இதை ஏன் கர்வம் என்று கூறுகிறீர்கள்? இது எனது சுயமரியாதை. உனது இந்த சொல்லும் கர்வத்தால் எழுந்தது. என்ன கூற விரும்புகிறீர்கள் சுவாமி? கேள். ஒரு ஜீவாத்மாவிற்குள் சிறிதளவு கர்வமோ அல்லது அகங்காரமோ இருந்ததென்றால் அது ஒருபோதும் பிரம்மஞானத்தை பெற இயலாது. தாங்கள் இன்னும் விளக்கம் அளிக்கவில்லையே. எனது வார்த்தைகள் கர்வத்தால் எவ்வாறு பீடிக்கப்பட்டவை? நான் உனக்கு என்ன உறவு தேவி? ஏன் இந்த விசித்திர கேள்வி சுவாமி? இந்த விசித்திர கேள்வியிலேயே பதிலும் அடங்கியுள்ளது தேவி. பதி பரமேஸ்வரன் என்னில் ஒரு பாதி. ஒரு பாதி. ஒரு பாதி என்பதன் பொருளை அறிவாயா தேவி? அறிவேன். எனது இந்த பெண் வடிவத்தில் ஒரு ஆண் பாகமாக தாங்கள் இருக்கிறீர்கள் சுவாமி. அதாவது உனது பாதி சரீரத்தில் நானும் எனது பாதி சரீரத்தில் நீயும் இணைந்துள்ளோம். பிறகு உனது சரீரத்திலிருந்தே ஒன்றை பெறுவதற்கு ஏன் இந்த தயக்கம்? உனது இந்த சுயமரியாதையை உனது எதிரிகளின் வரிசையில் சேர்க்க இயலாதா? நானும் நீயும் நீயும் நானும் பிரிந்து இருந்தாலும் கூட ஒருவர்தான். ஏனெனில் கணவன் மனைவி உறவு என்றும் தொடரக்கூடியது. எனக்கு உரிமை உள்ளவைகளின் மீது உனக்கும் இயல்பான உரிமை உள்ளது. இதில் யாசகம் அல்லது தயக்கம் என்பவைகளுக்கு இடமில்லை. இப்போது நான் செய்த தவறை உணர்ந்து கொண்டேன் சுவாமி. இந்த நிகழ்ச்சி நடந்தேறியதில் எனது அகங்காரம், எனது கர்வம் எவ்வாறு வெளிப்பட்டது? நீ கூறியவைகள் அகங்காரத்தால் தூண்டப்பட்டது. எவ்வாறு சுவாமி? அகங்காரம் ஒருவருக்கு அவரது சக்தியை பெருமையாக கூறி அவரையே அழிக்க வல்லது. நிச்சயமாக சக்தி சுரூபிணி பார்வதி சுயமாகவே பிரம்மஞானத்தை பெற முடியும். ஆயினும் என்ன சுவாமி? சக்தி சுரூபிணியாக இருந்தாலும் கூட நீ கடும் தவமும் ஆராதனையும் செய்ய வேண்டும். உனது அந்தராத்மாவை என் மீது நிலைக்கச் செய்ய வேண்டும். இதை செய்யாததால் உனது சொற்கள் மமதையால் தூண்டப்பட்டது. மன்னியுங்கள் சுவாமி. இப்போது என்னிடம் தாங்களே கூறினீர்கள் எனது அந்தராத்மாவானது தங்களது வடிவம் என்று. இதனால் நான் முடிவு செய்து விட்டேன். இன்று நான் உனக்கு பிரம்மஞானம் மற்றும் அதை பற்றிய கதையையும் கூறப்போகிறேன். பிரம்மஞானத்துடன் தொடர்புடைய கதை ஒன்றும் இருக்கின்றதா என்ன? ஆம் தேவி. அந்த கதையை கேட்டு புரிந்து கொண்ட பிறகே பிரம்மஞானத்தின் மகத்துவத்தை நீ புரிந்து கொள்வாய். என் பாக்கியம் சுவாமி. இனி தாமதம் வேண்டாம். எனது தவிக்கின்ற மனது உண்மையிலேயே இப்போதுதான் சாந்தமடையும். இல்லை தேவி. ஏன் இல்லை சுவாமி? இனியும் நீ சற்று நேரம் காத்திருக்க வேண்டும். தாங்கள் முடிவு செய்த பிறகும் இவ்வாறு நடக்கக்கூடாதே. ஆனால் இன்று அவ்வாறு நடக்கும். ஏனென்றால் இந்த கதையை இந்த இடத்தில் அல்ல, இதை விட்டு தொலைவில் ஒரு தனிமையான இடத்தில் கூறுவேன். அங்கு நம் இருவரை தவிர வேறு எவரும் இருத்தல் கூடாது. ஏன் இந்த பாதுகாப்பு சுவாமி? தகுதியற்றவர் செவியில் அரும்பெரும் பிரம்மஞானம் விழுந்துவிட்டால் படைப்பில் இருக்கும் சமநிலை சீர்கெட்டு போய்விடலாம். தேவி, தகுதியுள்ள ஒருவருக்குத்தான் இதை கூற வேண்டும். அதோடு ரகசியத்தை பாதுகாப்பதும் மிக அவசியமான ஒன்று. தங்களது இந்த சொற்களை எப்போதும் நினைவில் கொள்வேன் சுவாமி. வா தேவி. எம்பெருமானே, தாயே பார்வதி, தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? இருவரும் எங்கிருக்கிறீர்கள்? நான் இருவரையும் அங்கு இங்கு என்று தேடி வருகின்றேன். ஆயினும் இருவரையும் என்னால் தரிசிக்க முடியவில்லை. எம்பெருமானே, அருள் கூர்ந்து எனக்கு தரிசனம் தாருங்கள். கௌரி சங்கரா,
என் மீது கருணை காட்டுங்கள், தரிசனம் தாருங்கள். சுவாமி, பிரம்மபுத்திரன் நாரதன் நமக்கும் கூட மகன் போலதானே? அவனை வருத்தம் கொள்ளச் செய்யாமல் தரிசனம் தந்து ஆட்கொள்ள வேண்டும். உன்னுடைய விருப்பம் தேவி. எம்பெருமானே, தாயே பார்வதி, எனக்கு தரிசனம் தாருங்கள். நாரதா, ஏன் இவ்வாறு கவலை கொள்கிறாய்? நாங்கள் கைலையை விட்டு வருவது முதல் முறையா என்ன? எம்பெருமானே, எம்பெருமானே, எனது கவலைக்கு காரணம் என்னவெனில், தொடர்ந்து சிவாராதனை செய்வோருக்கும் ஓம் நமச்சிவாய என்று ஜபிப்போருக்கும் அரும்பெரும் பிரம்மஞானம் கிடைப்பதில்லை. எம்பெருமானே, இங்கு நானும் கூட அரும்பெரும் பிரம்மஞானத்தை பெறுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் எங்கு சென்றாலும் தங்களது பக்தர்கள் என்னிடம் இது பற்றித்தான் கேட்கிறார்கள். இதை பற்றி நானே எதுவும் அறியாத பொழுது அவர்களுக்கு என்ன பதில் கூறுவது? அவர்களை எவ்வாறு சமாதானப்படுத்துவது ஈஸ்வரா? நாரதா, அரும்பெரும் பிரம்மஞானத்தை பெறுவது என்பது எளிதான ஒன்றல்ல. நீயும் சரி, எனது பக்தர்களும் சரி, எளிதாக நினைக்கிறீர்கள். எம்பெருமானே, பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆழ்ந்த சிவ ஆராதனை, கடுமையான தவம், ஆழ்ந்து செய்யும் தியானம், இவைதான் பிரம்மஞானத்தை பெற்றுத் தரும். நாரதா, பிரம்மஞானத்தை பெற நினைக்கின்ற அனைவரும், தங்களது பக்தர்கள் அனைவரும் இதையே தான் பின்பற்றி வருகிறார்கள் பரமேஸ்வரா. ஆயினும் அவர் மனது மிகவும் சஞ்சலமடைகின்றது. அவருக்கு ஆராதனையை விடவும் பிரம்மஞானத்தை பெறும் எண்ணம் மேலானது. நாரதா, நீயும் அறிந்து கொள், அதை சிவபக்தர்களிடமும் கூறு. அவருக்கு பிரம்மஞானமானது எனது பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் செய்வதால் மட்டுமே கிடைக்கும். அதோடு அவர்கள் நான் ஏற்படுத்தியுள்ள முக்கியமான விதிகளை கடைபிடிக்க வேண்டும். பஞ்சாட்சர மந்திரம், அதாவது ஓம் நமச்சிவாய. இந்த மந்திரத்தை தானே பக்தர்கள் அனைவரும் தொடர்ந்து கூறி வருகின்றார்கள். பிற எமக்கு ஏன் இந்த அரிய பிரம்மஞானம் கிடைக்கப் பெறவில்லை? எனது இந்த கேள்விக்கான பதிலை எம்பெருமான் சிவனிடம் கேட்பது முறையானது அல்ல நாரதா. இனி நான் ஜகத்தை காக்கின்ற பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவிடமும் எனது மானச தந்தை பிரம்மதேவரிடமும் தான் செல்ல வேண்டும். நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. என்ன ஆயிற்று தேவி? இறைவன் மந்திரத்தை கூறுவதை ஏன் நிறுத்திவிட்டாய்? தாங்கள் கூறியதனால் நான் பல காலமாக அரும்பெரும் பிரம்ம ஞானத்தை பெற வேண்டும் என்று நினைத்து இறைவன் சிவனின் மகா மந்திரத்தை ஓம் நமச்சிவாய் என்று ஜபிக்கிறேன். ஆயினும் பலன் ஏதும் இல்லை சுவாமி. இப்போது நான் நிராசை அடைந்து விட்டேன். லாப நஷ்டம், ஆசை நிராசை, இன்று ஏன் இவ்வாறு இந்த வார்த்தைகளை கூறுகின்றாய் தேவி சரஸ்வதி? நீ கூறுவதை பார்க்கையில் இந்த வார்த்தைகள் ஒரு வணிகன் கூறுவதைப் போல உள்ளது. ஓம் நமச்சிவாய, இந்த பஞ்சாட்சர மந்திரம் பிரம்ம ஞானத்தை பெறுவதற்கு வழி. இந்த ஜகத்தில் இது ஒன்று மட்டுமே வழி. தாயே, இறைவன் சிவனே இதை என்னிடம் கூறினார். அரும்பெரும் பிரம்மஞானத்தை பெறுவதற்கு ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிப்பதைத் தவிர வேறு வழி ஏதும் இல்லை. கேட்டாயா தேவி? நாரதன் மூலமாக எம்பெருமான இந்த நற்செய்தியை அனுப்பியிருக்கிறார். உன்னுடைய இந்த வருகையால் இறைவன் சிவனின் செய்தியோடு உனது சந்தேகமும் இருக்கிறது. ஆம் பிரம்மதேவரே, எனது சந்தேகம் என்னவெனில், இறைவன் சிவனின் பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் அனைவரும் தொடர்ந்து ஜபம் செய்து வருகின்றோம் அல்லவா? ஆயினும் நமக்கு அரும்பெரும் பிரம்மஞானம் ஏன் கிடைக்கவில்லை? எனது மானசமைந்தா நாரதா, நீ இந்த பெருமைமிகு தவத்தினை பற்றி ஏதும் அறியாயா என்ன? எனது மானச மைந்தனுக்கு ஏதும் தெரியவில்லையா? தவம் கடுமையாக இருத்தல் வேண்டாம்,
ஆயினும் அது பணிவாக இருத்தல் வேண்டியது அவசியம். பணிவான உணர்வு, பெருமை மிகுந்த தவம் இது. ஆம் நாரதா, இந்த சமயத்தில் இந்த ஜெகமதில் பிரம்மஞானம் பெறுவதற்கு பெரும் ஆவல் எழுந்துள்ளது. எவர் ஒருவர் அதை பெற நினைக்கிறாரோ அவரது எண்ணம் எம்பெருமான் சிவனை மகிழ்விப்பதை காட்டிலும் பிரம்மஞானத்தை பெறும் ஆவலில் எழுந்துள்ள ஒன்று. இதன் பொருள் என்ன பிரம்மதேவரே? அதாவது நாரதா, பிரம்மஞானத்தை பெற நினைக்கும் ஒவ்வொருவரும் அதை மட்டும் பெற்றுக்கொண்டு இந்த ஜகத்தில் சிறந்தவராக இருக்க முயற்சிக்கின்றார்கள். நாரதா, இந்த ஜகத்தில் அலைபோல் எழுந்துள்ள இந்த விருப்பமானது எதிர்காலத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். பிரம்மதேவரே, எனக்கு அவ்வாறு ஏதும் தோன்றவில்லை. ஒரு சிலர் தமது பக்தியில் மிகுந்த உண்மையுள்ளவர்கள். எவர் ஒருவர் உண்மையான பக்தி செலுத்தி வருகிறாரோ அவருக்கு இந்நேரம் அரும்பெரும் பிரம்மஞானம் கிடைத்திருக்கும் அல்லவா? ஆனால் அனைவரும் பலனை மட்டும் நினைத்து ஜபம், தவம், விரதம், பூஜை, தியானம் செய்து வந்தால் அதற்கான பயன் என்றுமே கிடைக்காது. உண்மைதான், தாங்கள் கூறுவது மிகச் சரியானது. நானே கூட அரும்பெரும் பிரம்ம ஞானத்தை பெறுவதற்காக மட்டும் ஆவல் கொண்டு இதை செய்து வந்தேன். இந்த ஆவலையும் துடிப்பையும் உனது தவத்திலும் இறைவன் சிவன் மீதுள்ள பக்தியிலும் வைக்க வேண்டும் தேவி. பலனை பெற மட்டும் நீ ஆவல் கொண்டிருந்தால் அது உனக்கு கிடைக்காது. பிறகு நான் என்ன செய்வது? சஞ்சலமடையும் நாரதா, அந்த பிரம்ம ஞானமானது மிகவும் அமைதியுடன் தெளிந்த மனம் கொண்டோருக்கு, நற்குணங்கள் கொண்டோருக்கு மட்டும் கிடைக்கும். அதுவும் கூட அவரது தியானம் ஜோதி ஸ்வரூபமான பிரம்மம், அதாவது எம்பெருமான் சிவசங்கரனின் திருவடிகளில் பலன் கருதாமல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். தாங்கள் கூறுவது உண்மைதான் பிரம்மதேவரே. வார்த்தைக்கு வார்த்தை சத்தியம். நான் தவம் செய்வோர் பலரை கண்டிருக்கிறேன். அவர்களும் என்னை போலவே சஞ்சல மனதுடையவர்கள். பிரம்மதேவரே, எனது சந்தேகம் விலகிவிட்டது. இனி எனக்கு விடை கொடுங்கள். நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் தேவி லக்ஷ்மி, ஓம் நமச்சிவாய. விஷ்ணு பிரியே, செல்வங்களின் தேவி தேவி லக்ஷ்மி. தேவி லக்ஷ்மி, நெடுங்காலமாக இவ்வாறு பெரும் முயற்சியுடன் ஓம் நமச்சிவாய ஜபம் செய்வதனால் உனக்கு என்ன கிடைத்தது? எனக்கு இந்த ஞானம் கிடைத்தால் தங்களுக்கு தெரியாமலா போய்விடும் சுவாமி? இப்பொழுது என் எண்ணப்படி இந்த தவத்தினால் எனக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. இந்த தவத்தினால் உனக்கு பல நன்மைகள் கிடைக்கலாம் தேவி. நாராயண 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 நாராயண. வணக்கம் ஸ்ரீஹரி. வணக்கம் தாயே. ஸ்ரீஹரி, நான் பிரம்மலோகம் சென்று பிரம்மஞானத்தின் ரகசியத்தை அறிந்து வந்தேன். தங்களது அனுமதி இருந்தால். தங்களிடம் அனுமதி கோரியது எனது தவறுதான் ஸ்ரீஹரி. இந்த ஜெகத்தில் தங்களுக்கு தெரியாதது ஏதும் இல்லையே. என்னை மன்னியுங்கள் ஸ்ரீஹரி, என்னை மன்னியுங்கள். பிரபு, இந்த அடியவனின் மீது தாங்கள் மகிழ்ச்சி கொண்டால் எனக்கு ஒரு அருள் செய்ய வேண்டும். உனது மனதை அறிந்து கொண்டவர் எவரும் உன் வேண்டுகோளை தட்டமாட்டார்கள். கூறு, நீ வேண்டுவது என்ன? ஸ்ரீஹரி, அந்த ரகசியத்தை தாய் லக்ஷ்மிக்கும் தாங்கள் கூற வேண்டும். கவலை கொள்ளாதே லக்ஷ்மி, அந்த ரகசியம் இனி ரகசியமே இல்லை. என்ன யோஜனையில் இருக்கிறாய் தேவி? நான் அரும்பெரும் பிரம்ம ஞானத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் சுவாமி. ஞானத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யும் அனைவருக்குமே அதை பெற உரிமை உள்ளது. ஆயினும் பிரம்ம ஞானம் ஏன் அரிதாக இருக்கின்றது? இந்த பிரம்ம ஞானம் ஞானங்களுக்கே சிகரமான ஒன்று.
இந்த ஞானத்தை பெற்ற பிறகு வேறொரு ஞானம் பெறுவதற்கு அவசியம் இல்லை. இதை பெற்றுக்கொண்ட ஒருவர் வாழ்வில் முழுமை பெற்று அவரது ஆத்மாவையே என்னிடம் சமர்ப்பித்து விடுகிறார். அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட பிறவியை கடந்தவராகி விடுகிறார். அவரது இதயத்தில் பரமாத்மா அமர்ந்திருப்பதை காண்கிறார். பிறவி கடந்தவரா? ஆம் தேவி பார்வதி, பிறவியை கடந்தவர். உதாரணமாக, இரவு நேரம் நீ உனது சிரத்தில் அணிந்து கொண்டிருக்கும் ஆபரணங்களை அகற்றி வைப்பது போன்றது இது. இதுபோலத்தான் ஒரு பிரம்மஞானி தனது விருப்பம் போல தனது ஆத்மாவை உடலிலிருந்து வெளியேற்றியும் உயிருடன் வாழ்கிறார். அதாவது இந்த பிரம்மஞானம் அமரத்துவம் பெற்றதா? உடலில் உள்ள ஆத்மாவே அழியாமைக்கு எடுத்துக்காட்டு தேவி. எம்பெருமானே, தாங்களே பரபிரம்மமாவீர்கள். இந்த ஜகத்தில் உள்ள பெருமைகளுக்கெல்லாம் பெருமையாக இறைவனாக தாங்கள் உள்ளீர். தாங்கள் கூறும் தத்துவம் எனது அறிவிற்கு சிறிதும் எட்டவில்லை இறைவா. அருள் கூர்ந்து தெளிவுபடுத்துங்கள். தேவி, நான் இருப்பதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பது இயற்கை. அதை கண்ணால் காண முடியும். நாம் விரும்பினால் ஸ்பரிசித்து உணரவும் முடியும். மிகச் சாதாரண மனிதர்கள் கூட இதை அனுபவித்து உணர முடியும். இதை எளிய நடையில் கூற வேண்டுமெனில் நாம் பார்க்கும் அனைத்துமே பரமாத்மாதான். இதை அறிஞரும் ஏற்றுள்ளனர். அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டது உண்மையாக தான் இருக்கும். இல்லை தேவி, இதற்கு எடுத்துக்காட்டு தருகிறேன். நீ ஒரு அழகான மண் பொம்மையை எடுத்துக்கொள். அதன் அழகிய வடிவத்தை கண்ணால் காண், கைகளால் தொடு. அதற்கு ஆத்மா உள்ளதா என்று தேட அந்த பதுமையை உடைத்து விடு. அதற்குள் உனக்கு என்ன கிடைக்கும்? வெறும் மண் தான். இதுதான் உண்மை. இயற்கை என்ற மண்ணை கொண்டு பரமாத்மா தனது கற்பனைப்படி அழகூட்டியுள்ளார். ஆயினும் பரமாத்மாவின் கற்பனை பரமாத்மாவாக முடியாதல்லவா? கூறுங்கள், பரமாத்மா என்பது என்ன சுவாமி? ஒவ்வொரு சரீரத்திற்குள்ளும் ஒரு ஆத்மா உள்ளது. அதுவே பரமாத்மாவின் அம்சமாகும். எனவே அந்த ஆத்மாவானது இறைவன் பரமாத்மாவுடன் சேர வேண்டும். இந்த இணைப்பிற்கு பிறகு வேறு எந்த ஆவலும் எஞ்சி இருப்பதில்லை. ஜீவாத்மா இந்த இணைப்பிற்கு பிறகு அமரத்துவம் பெற்று விடுகின்றது. பிரம்மஞானத்தில் இதுதான் செய்தி தேவி. சுவாமி, ஒரு சாதாரண மனிதன் தன்னுள் இருக்கும் ஆத்மாவையே எவ்வாறு அறிந்து கொள்வான்? உபாசனை மூலமாக. உபாசனை மூலமாகவா? ஆம் தேவி. உபாசனை என்ற சொல்லிற்கு பொருள் நெருங்கிய முயற்சி. உப ஆசனம், அதாவது ஆத்மாவிற்கு அருகில் செல்வது, தன்னைத்தானே புரிந்து கொள்வது. வேதங்கள் கூறுவதும் இதைத்தான் தேவி. தன்னைத்தானே புரிந்து கொண்டவன் முழுமையான ஞானி. ஆயினும் சுவாமி, ஒவ்வொரு ஜீவனும் உபாசனை செய்து வருகின்றதே. ஆம் தேவி, வாழ்வில் ஒரு கணம் கூட இந்த வழிபாட்டை விடக்கூடாது. ஆயினும் சுவாமி, அனைத்து ஜீவனும் முழு ஞானியாக அல்லது பிரம்ம ஞானியாக ஏன் மாறவில்லை? அவரது வழிபாடு அந்த அழகிய மண்பதுமையை போன்றதாக உள்ளது. அவர்கள் சுவையான உணவை அருந்தும் போது அவரது மனம் உணவின் சுவையில் லயித்து விடுகின்றது. அவரது உணர்வுகள் சம்சார சாகரத்தில் மூழ்கி தவிக்கும் பொழுது அவரது வழிபாடும் ஐம்புலன்களின் மாயையில் சிக்கி தவிக்கிறது. இதனால் கடுமையாக உபாசனை செய்த பிறகும் அவர்கள் பெறுவது வெறும் மண்ணாகவே இருக்கின்றது. சுவாமி, இந்த பெரும் ஜகத்தில் இன்னும் பல பேர் உள்ளனரே. அவர்கள் அனுதினமும் பூஜித்து தங்கள் திருநாமத்தையும் கூறி வருகிறார்கள். ஆயினும் அவருக்கு முழு ஞானமோ அல்லது பிரம்ம ஞானமோ கிடைக்கவில்லையே. அது ஏன் சுவாமி? தேவி, உனது இந்த கேள்விக்கான பதிலை
சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக கூற விரும்புகின்றேன். வா, என்னுடன் வா. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இந்த நள்ளிரவு நேரத்தில் ஆழ்ந்த சிவ ஆராதனை செய்கின்ற இந்த பக்தர் யார் சுவாமி? தொடர்ந்து சிவ ஆராதனை செய்வோருக்கு ஏன் பிரம்மஞானம் கிடைப்பதில்லை என்ற உன் கேள்விக்கு இந்த அவுர்வ ரிஷிதான் பதில் தேவி. எனக்கு ஏதும் விளங்கவில்லை. நீ உனது ஞான திருஷ்டியினால் காண், அனைத்தையும் அறிந்து கொள்வாய். துஷ்ட துரோமியா, தவம் செய்வது போல் நடித்து உனது குருவை அவமதிப்பதுதான் உனது எண்ணம். உனது இந்த எண்ணத்தை வெற்றி பெற நான் விடமாட்டேன். ஓம் நமச்சிவாய. நான் உனக்கு சாபம் அளிக்கிறேன். ஒரு புறாவாக வடிவெடுத்து அஞ்ஞானம் என்கின்ற இருளிலே தவிக்க கடவாய். செல். ஆச்சரியம்தான் சுவாமி. ஆழ்ந்த சிவ ஆராதனை செய்து பிரம்ம ஞானத்தை பெற விரும்பும் திரௌமியனுக்கு சாபம் கொடுத்துள்ள அவுர்வ ரிஷியும் பரம சிவபக்தர். இந்த காரணத்தினால்தான் எனது கடமை எனக்கு எடுத்துரைக்கிறது. திரௌமியனின் இந்த கதிக்கு அவுர்வ ரிஷியின் குற்றம் ஒரு பாதி, எனது குற்றம் மறுபாதி. இல்லை சுவாமி, சிவமே தன்னை குற்றவாளியாக நினைத்து கொண்டால் இந்த ஜகத்தில் வேறு எவர் குற்றமற்றவராக இருக்க முடியும்? தாங்கள் குற்றங்களுக்கு அப்பாற்பட்டவர் சுவாமி. இனி தாங்கள் இவ்வாறு கூறாதீர்கள். உண்மையை ஏற்றுக்கொள்வதே அகங்காரத்தை அடக்கும் வழி தேவி. சுவாமி, இப்போது உனக்கு கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டதல்லவா? சிவ ஆராதனை செய்து எனது நாமத்தை கூறி வருவதனால் மட்டும் பிரம்ம ஞானம் ஒருவனுக்கு கிடைத்து விடுவதில்லை. அந்த ஞானம் கிடைக்க தன்னையே அறிந்து கொள்வது அவசியமாகிறது. தனது ஆத்மா கூறும் நல்வழியில் செயல்பட்டு தனது நற்குணங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். சுயநலங்களை விட்டுவிட்டு லோக நன்மை, மக்கள் சேவைக்காக முயற்சித்து வர வேண்டும். புரிந்து கொண்டேன் சுவாமி. மனமா ஆத்மாவா என்ற போராட்டத்தில் ஆத்மா கூறும் நல்வழியில் நடக்க வேண்டும். ஆம் தேவி. மனம் சஞ்சலமடைந்து ஐம்புலன்களால் ஆட்டுவிக்கப்படுகிறது. அது ஜீவாத்மாவை பாவம் செய்ய தூண்டுகின்றது. இருப்பினும் பரமாத்மாவின் அம்சமாக விளங்கும் ஆத்மா கூறுகின்ற நல்வழி அந்த ஜீவாத்மாவை சிறந்த முறையில் வழிநடத்தி பரம பிரம்ம ஞானத்தை பெற்று தந்து விடுகின்றது. சுவாமி, தங்களுடன் இருக்கும் போது நேரம் போவதே தெரிவதில்லை. ஆகாய பயணம் செய்து செய்து இரவு நேரமும் போய்விட்டது. தேவி பார்வதி, பொழுது புலரும் போது உதிக்கின்ற இன்றைய பகலவன் உனக்கு பிரம்ம ஞானத்தின் மகத்துவமான செய்தியை தர உள்ளார். அதாவது பிரம்ம ஞானம் இன்றே கிடைக்குமா? ஆம் தேவி, நான் முடிவு செய்து விட்டேன். நான் இந்த இமயமலை தொடரில் உள்ள ஒரு மலை குகையினுள்
உனக்கு அந்த பிரம்ம ஞானத்தை அளிக்கப் போகிறேன். அதை பெறுகின்ற ஆவலில் கடந்த பல நாட்களாக வருந்துகின்ற உன் மனம் அமைதி பெறும். நன்றி சுவாமி. இயற்கையின் இந்த அழகிய அமைதியான மனோரம்யமான இடம் கண்டு எனது ஆத்மா மகிழ்ச்சி கொண்டு விட்டது. தேவி பார்வதி, பிரம்மஞானம் பெறுகின்ற நோக்கத்துடன் நீ இந்த குகைக்கு வந்துள்ளாய். இந்த குகை இயற்கையின் ரகசியத்திற்கே ரகசியமானது, பரம ரகசியமானது. இந்த அழகிய இடத்தின் சிறப்பு என்னவென்று கூறுங்கள் சுவாமி. இந்த இடம் இருப்பது இதற்கு முன்பு எவர் ஒருவருக்கும் தெரிந்திருக்கவில்லை. என்னை தவிர இந்த ஜகத்திலேயே முதலில் நீதான் இந்த இடத்திற்கு வந்து இந்த இடம் இருப்பதை தெரிந்து கொண்டாய். இந்த இடத்தை பற்றி தெரிந்து கொள்ள நான் ஆவலாக இருக்கின்றேன் சுவாமி. உனது இந்த ஆவல் இயல்பான ஒன்று பார்வதி. மலைகளின் உயர்ந்த இமயத்தில் கடினமான உயர்வான நெளிவு சுழிவு வளைவுகள் கொண்ட இந்த புனித குகை அமரேஸ்வர் என்ற பெயர் கொண்டது. இந்த பெயர் கொண்ட இந்த இடம் எனது தனிமையான இருப்பிடமாகும். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் சுவாமி? நான் உண்மையைத்தான் கூறுகிறேன் தேவி பார்வதி. என்னை தவிர வேறு எவர் ஒருவரும் இங்கு வருவது என்பதை விதி எழுதி வைக்கவில்லை. சந்தேகமின்றி சுவாமி. பிரம்ம ஞானத்தை பெறுவதற்காக பல நாட்களாக ஆவலுடன் இருந்தேன். ஆனால் இப்போது தங்களது இந்த ரகசியமான இருப்பிடத்தை பற்றி அறிவதற்கு விரும்புகிறேன். தேவி பார்வதி, படைப்பு ஏற்பட்ட பிறகு பிறப்புடன் கூடவே மரணமும் வழக்கில் வந்த பிறகு மரணம், அதாவது அந்திம காலம், தேவர்களையும் பயம் கொள்ளச் செய்தது. பயம் கொண்ட தேவர்கள் என்னை சரணடைந்தனர். அப்போது நான் தேவர்களை மரண பயத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக என் சிரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சந்திரனை பிழிந்தே. அற்புதம், ஆச்சரியமான விஷயம். எப்போதும் தங்களது சிரசின் மேல் அமர்ந்து கொண்டிருக்கும் சந்திரனுக்கு அமரத்துவம் இருக்கின்றதா? ஆம் தேவி, சந்திரனை பிழிந்ததால் அமரத்துவத்தை பருகி தேவர்கள் அமரரானர். ஆயினும் எம்பெருமானே, இந்த கதைக்கும் இந்த புனித அமரேஸ்வர குகைக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் உள்ளது தேவி பார்வதி. அந்த அமரத்துவத்தின் சில துளிகள் பூலோகத்தின் இந்த பகுதியில் விழுந்தன. அதிலிருந்து அமரேஸ்வர அமர கங்கை, அதாவது அமராவதி நதி பெருகியோடியது. அதாவது புனிதமான நதி அமராவதியின் தொடக்கம் இந்த இடம்தானா? ஆம் தேவி, சந்திரனிடமிருந்து அன்று சிந்திய அமரத்துவத்தின் துளிகள் இந்த குகைக்கு வந்து கொண்டிருக்கும் பிராணிகளுக்கெல்லாம் அமரத்துவம் அளிக்கும். அதாவது இந்த குகைக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் அமரத்துவம் பெற்று விடுவார்களா? நிச்சயமாக. இங்குள்ள காற்றில், இங்குள்ள சூழ்நிலையில் அமரத்துவமே நிறைந்துள்ளது. இங்கு வரும் ஜீவாத்மா ஜனன மரணத்திலிருந்து விடுபட்டு அமரராகி விடுவார்கள். சுவாமி, உலக நன்மைக்கு இது மிக உகந்த இடம். ஏனெனில் மனிதர்கள் என்றும் அமரராக வேண்டி முயற்சிக்கிறார்கள். ஒரு வேண்டுகோள் உள்ளது சுவாமி.
தயக்கமின்றி கேள். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த இடத்திற்கு வரும் வழியை சாதாரண மக்களுக்கு எளிதாக்க வேண்டும். இல்லை தேவி பார்வதி, இதனால் படைப்பானது சின்னாபின்னமாகிவிடும். அது ஏன் சுவாமி? கேள். துஷ்டன் ஒருவன் இந்த இடத்தை அடைவதில் வெற்றி பெற்று விட்டார். அவன் இந்த இடத்தின் மூலமாக பெறும் அழியாமையையும் துஷ்பிரயோகம் செய்ய மாட்டானா? நான் அளித்த வரத்தை துஷ்பிரயோகம் செய்த பஸ்மாசுரனின் கதையை நீ மறந்து விட்டாயா? அதை மறக்கவில்லை சுவாமி. ஆயினும் கூட தங்களது சில சிறந்த பக்தர்களுக்கு இங்கு வந்து சேரும் பாக்கியத்தை அளிப்பது என்பது நல்லதன்றா? உனது வேண்டுகோளில் தாய்ப்பாசம் வெளிப்படுகின்றது தேவி. நான் உனது வேண்டுகோளுக்கு மதிப்பளித்து உண்மையான சிவபக்தர்களுக்கு இந்த குகை வரை வந்து சேரும் பாக்கியத்தை அளிக்கின்றேன். தங்கள் பக்தர்கள் இங்கு எவ்வாறு வருவார்கள் சுவாமி? என் விருப்பம் அவர்களை அமரேஸ்வரம் வருமாறு தூண்டிவிடும் தேவி. மிக்க நன்று சுவாமி. எனது வேண்டுகோளுக்கு மதிப்பளித்து தாங்கள் சிவபக்தர்களுக்கு அருள் செய்துள்ளீர். நான் மகிழ்கிறேன். இவ்வாறான நல்ல நேரத்தில் இன்னொரு விருப்பத்தையும் நிறைவேற்றுங்கள். தேவி பார்வதி, பிரம்மஞானத்தை பெறுவதற்காகத்தான் நீ இந்த புனித குகைக்கு வந்துள்ளாய். வேண்டுகோள் விடுப்பதற்கு அவசியம் இல்லை. இந்த உடுக்கை ஒலி ஏன் சுவாமி? தேவி பார்வதி, இந்த புனித குகைக்கு வரும் ஜீவன்கள் எல்லாம் அமரத்துவம் பெறுமே. அதே போல ஒரு ஜீவனின் காதில் அரிய பிரம்மஞானம் விழுந்துவிட்டால் அது பிரம்மஞானியாகி இந்த படைப்பும் அதனால் சின்னா பின்னமாகிவிடும். ஆனால் இந்த உடுக்கை ஒலியினால் என்ன ஆகும்? இந்த உடுக்கையின் ஒலியை கேட்டு இந்த பகுதியில் வசிக்கும் எல்லா ஜீவராசிகளும் விலகிச் சென்றுவிடும். ஜீவராசிகள் இங்கு வசிக்கின்றதா சுவாமி? ஆச்சரியம்தான். இந்த கேள்வியை மலைமகளான பார்வதி கேட்கிறாளா? தேவி, உயிர் வாழும் ஆசையானது ஜீவராசிகளை எங்கெல்லாமோ இழுத்துச் செல்கிறது. இதை அறிய உனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆச்சரியமானது இந்த குகையை கண்டே ஏற்பட்டு விட்டது சுவாமி. இவ்வாறு மிகுந்த ஆச்சரியம் அளிக்கும் இடத்தில் உனக்கு பிரம்ம ஞானத்தின் அமரத்துவ ஞானத்தை அளிக்கிறேன். இந்த காரணத்தினால் எதிர்காலத்தில் இந்த குகை அமர்நாத தலம் என்று பிரசித்தி பெறும். அமர்நாத சிவம் வாழ்க! இன்று எனக்கு பிரியமான சிரவண மாத பௌர்ணமி. இன்றைய தினம் ஒரு சிரத்தையான சிவபக்தன் எனது தூண்டுதல் மூலம் இங்கு எனது அம்சமான சிவலிங்கத்தை தரிசனம் செய்தால் அவனுக்கு அமரத்துவத்துடன் கூடவே நான் உனக்கு அளிக்கப் போகும் ஞானம் போல அவனுக்கும் ஒரு அரும்பெரும் ஞானம் கிடைக்கும். அதாவது தாங்கள் ஒவ்வொரு வருடமும் சிரவண பௌர்ணமி அன்று தங்களது அம்சமான சிவலிங்கமானது தோன்றிவிடுமா? ஆம் தேவி, இன்று முதல் ஒவ்வொரு வருடமும் சிரவண மாதத்தில் சந்திரன் வளர்பிறையில் வளர்ந்து வருகையில் எனது அம்சமான பனிலிங்கம் உருவாகி பௌர்ணமி அன்று முழுமையாகும். சந்திரன் தேய்பிறையில் தேயும் பொழுது அமாவாசை என்று என்னுள் ஐக்கியமாகும்.
தேவி, அந்த இடத்தில் சென்று அமர்ந்து கொள். பிரம்மஞானத்தின் கதை பரம ரகசியமானது, மிக கடினமானது. உனக்கு இந்த ஞானத்தை எனது தியான நிலையில்தான் கூறப்போகிறேன். இதை கூறும் பொழுது எனக்கும், இதை கேட்கும் பொழுது உனக்கும் பரவசமான உணர்வு ஏற்படும். அதாவது நீ கேட்கிறாய் என்று உணர்த்த என்று கூறிக்கொண்டு வா. அதனால் நானும் அறிந்து கொள்வேன் நீ கவனமுடன் பிரம்ம கதையை கேட்கிறாய் என்று. தங்கள் ஆணை. சக்தி சொரூபிணி பார்வதி, உனக்கு ஞாபகம் இருக்கும், முன்னொரு காலத்தில் எனது திவ்யமயமான ஒளியை கொண்டு பஞ்ச்க்ரோஷி பெருநகரங்களை உருவாக்கினேன். இதே பஞ்சக்ரோஷி நகரத்தில் ஸ்ரீஹரி விஷ்ணு மனித வடிவத்தில் தோன்றி எனது பஞ்சாட்சர மந்திரத்தை பிரணவ மந்திரத்துடன் பிரம்மஞானத்தை பெறும் முயற்சியில் ஜபம் செய்தார். எனது பஞ்சாட்சர மந்திரத்தை இடையராது ஜபித்ததால் ஒரு புனிதமான ஒலி அமையப் பெற்றது. அந்த புனித ஒலியிலிருந்து மகிழ்ச்சி அலைகள் எழுந்தன. ஸ்ரீஹரி விஷ்ணுவின் சரீரம் முழுவதும் இந்த மகிழ்ச்சி அலையை உணரத் தொடங்கியது. அவரது உடலிலிருந்து பவித்திரமான ஓங்கார ஒலி எழுந்தது. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இந்த ஓங்காரமயமான ஒலி எதை எடுத்துக் காட்டியது எனில், புருஷோத்தமன் ஸ்ரீஹரி விஷ்ணுவிற்கு பிரம்மஞானத்தின் சாரமானது புலப்பட்டதென்று. இந்த பிரம்ம ஞானம்தான் சிவனின் வடிவமாகும். ஒரு ஜீவாத்மா எனது பரமாத்மா வடிவமான இந்த பிரம்ம ஞானத்தை மனதில் நிலைப்படுத்திக் கொண்டால் அந்த ஆத்மா என்னையே, அதாவது சிவத்தையே அறிந்து கொள்கிறது. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. தேவி பார்வதி, நன்மை செய்து நிரந்தரமாக சிவ ஆராதனையில் மூழ்கியிருப்போருக்கும், தூய ஆத்மாவுடன் தெளிந்த மனதுடன் நல்ல எண்ணமும் சிந்தனையும் கொண்டோருக்கு விரைவிலேயே சிவத்தை அடையும் வாய்ப்பு கிடைத்துவிடும். படைப்பில் அணுவுக்குள் அணுவாக நிறைந்துள்ளது இந்த சிவம். ஜீவராசிகளின் சிரத்தை மற்றும் உணர்வுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. இந்த ஜகம் முழுவதையுமே சிவனின் படைப்பாக நினைக்கின்றவர்களுக்கு சிவஞானம் கிடைக்கப் பெறுகின்றது. தன்னை உயர்வாகவும் மற்றவர்களை தாழ்வாகவும் நினைக்காமல்
தவம், ஜபம் மற்றும் புனிதத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளோரின் வழியில் குறுக்கீடு ஏதும் செய்யாமல் மேலும் மமதை இல்லாத ஆத்மாவிற்கு சிவபக்தி கிடைக்கப் பெறுகின்றது. சிவத்தின் பொருள், சிவஞானம், சிவபக்தி கிடைக்கப் பெறுவோருக்கு மனம், ஆத்மா மற்றும் அறிவு ஒளிமயமாக பிரகாசித்து பிரசித்தி பெறுகின்றது. இவைகளையெல்லாம் பெற்ற பிறகு மேலும் பெறுவதற்கு எதுவும் எஞ்சியிருப்பதில்லை. சிவனின் பொருள், சிவஞானம் மற்றும் சிவபக்தியை பெறுவதற்கு இருக்கின்ற ஒரே வழி சிவனின் திருவடிகளில் தமது வாழ்வை அர்ப்பணிப்பது, தொடர்ந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஓம் நமச்சிவாய என்று ஜபிப்பது. எனது இந்த பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தில் ஜகத்திலேயே மிக உயர்ந்த ஞானமானது அடங்கியுள்ளது. ஓம். இது பூஜையின் முதல் எழுத்தாக மும்மூர்த்திகளுக்கு சமர்ப்பணமாகும் ஆதி ஒலியாகும். சிவன் வாழ்வில் நன்மைகளை தரும் வடிவம். நன்மைகளை அருளும் சிவனை வணங்குவது பிரம்மஸ்வரூப சிவனை அடைகின்ற சிறந்த வழியாகும். இதுவே பிரம்மஞானத்தின் சாரம். இதுவே சிவனால் படைக்கப்பட்ட அழகிய படைப்பு. என்னால் தோற்றுவிக்கப்பட்ட சத்தியம், சிவம், சுந்தரம் இவைகளை கொண்ட பிரம்மஞானம் என் மீது என்றுமே அசையா நம்பிக்கை வைத்து பக்தி கொண்டோருக்கு மட்டும் கிடைக்கப் பெறுகின்றது. எனது ஆணையை ஏற்று தர்ம வழியில் நடப்பவர்கள் என்னுடைய அருளினால் தனது மாய வாழ்விலிருந்து முக்தி பெற்று எனது பரமானந்தமான சச்சிதானந்தமான வடிவத்தில் ஐக்கியமாகி விடுகின்றனர். என் மூலமாக படைக்கப்பெற்று உரைக்கப்பட்ட இந்த அரும்பெரும் ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஞானி இந்த ஞானத்தால் உருவாகின்ற அக்னியில் தனது மாய வாழ்வை எரித்து அழித்துக் கொண்டு என்னுடைய அருளினால் மாய வாழ்விலிருந்து விடுதலை பெற்று மோட்சத்தை அடைகின்றனர். அப்போது இந்த படைப்பில் இருக்கும் பரம ரகசியமும் கூட அவர்களுக்கு ரகசியமாக இருக்காது. ஏனெனில் அவரே சிவத்தின் பொருளை அறிந்ததின் அடையாளமாகி விடுகிறார். இதுவே அந்த அரும்பெரும் பிரம்மஞானம். இதை பெற்று நீ உனது ஆத்மாவை பரமாத்மாவான என்னுள் ஐக்கியமாக்கிக் கொண்டாய். இனி நீயே சிவத்தையும் சிவஞானத்தையும் சிவபக்தியையும் அறிந்து கொண்டாய். நீ உறங்குகிறாயா பார்வதி? உனது நித்திரையை கைவிட முடியவில்லை. சிவத்தின் பொருளுக்கும் பரம பிரம்மஞானத்திற்கும் பதிலாக உறக்கத்தின் மீது உனக்கு பிரியம். ஆச்சரியந்தான். நான் இதை கூறுகையில் யார் என்று கூறினார்கள்? அவ்வாறு செய்தது யார்? என் விருப்பம் இல்லாமல்
இந்த அரும்பெரும் பிரம்மஞானத்தின் சாரத்தை கேட்டு என்று கூறியது யார்? என் முன் வா. மகாதேவா, தங்களது விருப்பமில்லாமல் 3 உலகிலும் படைப்பில் ஏதும் அசைவதில்லை. நீங்கள் எழுப்பிய உடுக்கையின் ஒலி மூலமாக இந்த இடத்திற்கு வரும்படியான அழைப்பு வந்தது. தங்களது விருப்பமில்லாமல் புறா போன்ற சாதாரண ஜீவராசி இந்த பனிபடர்ந்த பிரதேசத்தில் ஒரு கணம் கூட உயிர் வாழ முடியுமா? இதை அறிந்த பிறகும் நான் தங்கள் ஆணையை மீறி இருந்தால் என்னை தண்டிக்கலாம் இறைவா. இந்த அடியவன் தங்களிடம் தண்டனை பெற தகுதியுள்ளவன்தான். மனக்கலக்கம் வேண்டாம் திரௌமியா. இந்த திருவிளையாடலை உன் சாபம் போக்கி பிரம்மஞானம் தருவதற்காக நடத்தினேன். பிரம்மஞானத்தை பெறும் தகுதியை முன்னரே நீ பெற்றுவிட்டாய். இப்போது நீ உனது குரு அளித்த சாபம் விலகப் பெற்றாய் பிரம்மஞானி திரௌமியா. எம்பெருமானே, எம்பெருமானே,